Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ டெய்லி நம்ம மார்னிங் அப்டேட்டில் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. Thursday to Friday உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டியும் கூட சேர்ந்து சேஞ்ச் ஆகிட்டுன்னு நினச்சிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் Thursdayலேருந்து ஃப்ரைடேக்கு சேஞ்ச் ஆகிருக்குது. அதுவும் லாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 15க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட், நோ ப்ராப்ளம். இது யாருக்கு நல்லது நடக்கும், யாருக்கு கெட்டது நடக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தவிர மற்றவங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் இது யாருக்கு சாதகம் அப்படின்னா, இந்த ஆர்ஆர் ரேஷியோ ஃபாலோ பண்ணுறவங்க, மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறவங்க, டிசிப்ளின், நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணுவேன், அதாவது அந்த ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவங்க, அதாவது நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லேருந்து ப்ராஃபிட் ஜோனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது. நான் ஆல்ரெடி லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் நான் ப்ராஃபிட் சைடே வரல அப்படின்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வீக்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ்பைரி Thursday ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி வரலாம் அந்த Thursday ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க எல்லோரும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா 3 எக்ஸ்பைரி ஆகுது. Thursday 1, அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி 1, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஃப்ரைடே எக்ஸ்பைரி. அப்போ 3 எக்ஸ்பைரி இருக்கிறதுனால Thursday, Friday, அப்புறம் Tuesday. ஸோ 3 எக்ஸ்பைரி இருக்கிறதுனால என்ன ஆகுனா, இன்னொரு எக்ஸ்பைரி ட்ரை பண்ணலாம் அப்படி என்ன பண்ணுவாங்க, இந்த ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி 3 டைம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டிசிப்ளினாக ஒழுங்காக ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கு இது 3 விஷயம் நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நல்லா ட்ரேட் பண்ணவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் லாஸ் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு லாஸஸ் மேலும் அதிகமாக சான்சஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க உங்களுடைய லாஸ், அதாவது உங்களுடைய லாஸ் லிமிட் எவ்வளோன்னு. ஒரு 5,000 rupees லாஸ் ஏற்றுக்க முடியும் அப்படின்னா ஓகே, அந்த 5,000 rupees மேலே லாஸ் ஏற்றுக்க கூடாது. இப்போ 6,000 rupees லாஸ் வருது அப்படின்னா உங்களால் அதை அக்செப்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் 5,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட் பண்ண மாட்டீங்க. அப்போ ஏன் 6,000 ரூபாய் ஏன் லாஸ் கொடுக்கணும்? அதுதான் மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஒரு 4,000 ரூபாய் லாஸ் எடுக்கிறீங்களா, ஓகே குட். ஏன்னா மிச்சம் 1,000 ரூபாய் நிற்குது. நீங்கள் எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக உங்களோட லாஸ் லிமிட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் பாதிக்கும். ஓகேங்களா? ₹1 லாஸ் அப்படின்னா ஒரு 4 ரூபா ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ ₹1 லாஸ், நான் வந்து ஒரு 80 பைசா ப்ராஃபிட் எடுக்கிறேன், அதில் 60 பைசா ப்ராஃபிட்டு வேஸ்ட். அது நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஃபுல்லாக உங்களுடைய 1:1 லாஸ் கொடுத்துட்டு வெளியே வாங்க, இல்லை 1:1.5 ப்ராஃபிட் எடுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம மார்னிங் அப்டேட் பார்க்கலாம். ஏன்னா இது முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதும் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. ஒரு 20 minutes, அதாவது 3 மணிக்கு மேலே 3:05 3:10க்கு மேலே ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. வால்யூமோட மேலே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் மேலே போயிடுச்சிங்களா, இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஓகே, ஃபின் நிஃப்டியில் பார்த்துக்கிறேன். ஃபின் நிஃப்டியில் தான் அது ஆனது, அது கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, மூவ்மெண்ட் ஆகிருக்கு, ரைட். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18,660 18,600 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதும் நியரஸ்ட் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் கேப் அப் ஆகிடுச்சு, நம்ம வந்து சேல் பண்ணிடலாம், பை பண்ணிடலாம், பை பண்ணாதீங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு பையிங் பண்ணி மாட்டிக்காதீங்க. இப்போ அந்த இடத்துல அந்த ஏரியாவில் மேபி என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 18,660க்கு நேராக ப்ரைஸ் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ட்ராவல் ஆகட்டும். அதாவது ஒரு 10-15 கேண்டில் வந்து ட்ராவல் ஆகட்டும். அதுக்கப்புறம் லோ ஃபார்மேஷன் ஆகுதா இல்லை ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதான்னு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ரைஸ் மேலே இருந்து உடனே போய்ட்டு நம்ம வந்து செல் எடுக்கிறோன்னா ரிஸ்கே ஆகும். இந்த மாதிரி ஒரு ஜோனில் க்ரியேட் ஆகிட்டு ரீடெஸ்ட்காக கீழே வருதா. ஏன்னா இப்போலாம் வந்து சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும். எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சோ இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வரலாம், அல்லது சப்போர்ட் ஜோனுக்காக கீழே எடுத்துக்காக வரலாம். ஓகேங்களா? சினாரியோ நம்பர் 1. இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி நின்றுட்டு
மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துன்னா ஓகே இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள், பிரேக் அவுட்டில் பை பண்ணுங்கள், அதோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல கேனல் வந்து எந்த மாதிரி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு கேனல் கிரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி லோ ஃபார்மேஷன் ஆகுதா, இல்லை ஒரு கேனல் கிரியேட் ஆகிட்டு ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம், நம்ம பை அண்ட் செல் பண்ணலாமா, செல் அண்ட் பை பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா டாப்பில் இருக்குது ஆல்ரெடி இங்கே பை பண்ணவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்லாம் கூட பண்ணுவாங்க அந்த இடத்துல. இந்த ஏரியாவில் பை பண்ணிட்டு போனாங்களே அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க இந்த இடத்துல, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி மட்டும் ஏன்னா இந்த ஏரியா அது மாதிரி இருக்குது. ஏன்னா டாப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேர் வந்து டாப்பில் போட்டு பை பண்ணலாம்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு பின்னாடி ஏன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஓகே நோ ப்ராப்ளம், பிரேக் அவுட் ஆனது தப்பே கிடையாது, பையிங் சைடு போகுது எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம வந்து பை பண்ணுற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட் வரணும், நமக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வரணும், அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணணும், நமக்கு லோ வந்து ஸ்டாப் லாஸ் கிடைக்கணும், ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. ஓகே சரி, நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி தான் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்தமா மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டு ஆக்சுவலி இந்த டென் லைன் உள்ளே வந்து இப்படி போயிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த வெளியே வந்துட்டு நம்மளுடைய ட்ரெயிலிங் அதாவது எஸ்எல் ஹிட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சது எனக்கு. அதாவது நீங்கள் இந்த லோ 44,000 லோ போட்டிருந்தீங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆகலை தான், நான் அதை சொல்ல வரலான்னு. ஒரு ப்ரைஸ் லோ க்ரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி போக சொல்லும், ஸ்டாப் லாஸை தூக்கி மாடிஃபிகேஷன் பண்ணி இங்கே போட்டுக்குவாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிட்டு மேலே போச்சு நான் சொன்னேன், தவிர உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை தான், நான் அதை சொல்லவே இல்லை. நான் நிறைய கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த லோவை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகுது, அது காஸ்ட் டு காஸ்ட்டில் லிட்டில் பிட் ப்ராஃபிட் வந்திருக்கும், அவ்வளோதான். ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகிட்டு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹைலாம் இந்த இதில் கட் ஆகிட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இதில் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி ரீடெஸ்ட் எடுத்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு 44,500 மொமெண்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரேக் அவுட்டில் 44,500 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மொமெண்டம் இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சினாரியோ 1. இப்போது இல்லை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆனால் மேலேருந்து கீழே க்ளோஸ் கொடுக்குது, கீழே ரெட் கலர் இருந்து கீழே கேன் க்ளோஸ் கொடுக்குதுன்னா அது ரீடெஸ்ட்டுக்காக கீழே வரலாம். ஓகே புரிஞ்சுதுங்களா. இப்போ இந்த இடத்துல எந்த மாதிரி வந்த 10 நிமிஷம் கேண்டில் பாருங்கள், அதாவது இது வந்து இன்னும் சப்போர்ட்டாக இருந்தது, ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சிம்பிளி 44,300 வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகணும், இப்போ அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ரெட் கலர் கேனில் இந்த மாதிரி சாலிடாக வந்து இது மாதிரி ஃபினிஷ் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி கிளியராக க்ளோஸ் கொடுத்துச்சு ரெட் கலர் கேனில். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக வரும், அதாவது நம்ம லைன் போட்டுங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரலாம். அங்கே நீங்கள் சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா, இல்லை அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகினா அப்புறம் அது. ஏன்னா ரொம்ப ஃபியூச்சரும் போய் சொல்ல முடியாது, நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக என்ன சொல்ல முடியுமோ அது மட்டும் தான் ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த 44,300 லெவல் வந்து ரொம்ப குருஷியல் லெவல். இந்த லெவலில் எந்த மாதிரி ட்ரேட் ஆகிடுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் கேனில் மேலே க்ளோஸ் ஆகி நிற்குது அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வெயிட் பண்ணுங்க, அகைன் வந்து பிரேக் அவுட் பையிங். ஸோ 44,500 நீங்கள் ப்ரைஸ் மொமெண்டம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே ஃபின் நிஃப்டியில் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு. அதாவது ஒரு சப்போர்ட் லைன் வருது அப்படின்னா ப்ரைஸ் வருது, இந்த இதில் நான் உங்களுக்கு கீழே இந்த இதில் சப்போர்ட் எடுக்குன்னு போட்டிருந்தேன். ஸோ ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி தான் வந்து சப்போர்ட் எடுக்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை மார்க்கெட் சைட்வைஸ் போயிடுச்சுன்னா கூட இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ண மாதிரி கணக்கு தான் ஆகும், ஓகேங்களா. நீங்கள் ஸ்டாக்ஸில் ஃபின் நிஃப்டி எதில் வேணால் நீங்கள் ப்ரைஸ் அதாவது ஸ்டடி பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வர முடியல, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா இது நான் சைட்வைஸ் டச் பண்ணி இங்கே எப்படியா நாங்கள் இப்படி டச் பண்ணி மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அப்போ என்ன ஆகணும், மார்க்கெட் சைட்வைஸ் மேலே மூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஓகே ப்ரைஸ் வரல, நம்ம டிஸ்கஷன் ஆகிட்டு அவ்வளோதான், நம்ம வந்து அதை செட்டப் இக்னோர் பண்ணிடணும், இல்லை ஸ்டாப் லாஸை கட் பண்ணிட்டு வெளியே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிடுச்சா முடிஞ்சிச்சால. நமக்கு ப்ரைஸ் இங்கே தான் வந்து டச் ஆகணும்னு கிடையாது, இங்கே டச் ஆனால் கூட சப்போர்ட் லைன் டச் ஆன மாதிரி தான். இப்போ ஆக்சுவலி நேற்று பார்த்தீங்கன்னா கூட இந்த ஃபின் நிஃப்டி அப்படி தான் ஆயிருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இதில் பிரேக் டவுன் ஆகிருக்கு, கீழே ட்ரெண்ட் லைன் டச் பண்ணணும்னு பார்த்தோம், ஆனால் கடைசி இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம லாஸ்ட்டில் அந்த 10 நிமிஷத்தில் மேலே போய்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகணும், சேம் அதே மாதிரி தான் இதில் என்னது, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைனில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூமெண்ட்டை மாற்ற சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதாவது ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் ரீடெஸ்ட் ஆக விடுங்க, அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட்டுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்தீங்கன்னா 19,600 வந்து மேலே மூமெண்டம் ப்ரைஸ் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த இதில் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து 19,600 வரலும் ப்ரைஸ் மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஓகேங்களா. சரி, சினாரியோ 1 இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ரெட் கலர் கேண்டில் சொன்னேன் இல்லை, பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சோ லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்காக வரும். ஆனால் அதுக்கு
இந்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மேலே போயிட்டு கீழே சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சுன்னா அப்பர் சைடு, இல்லை சப்போர்ட் எடுக்கல கீழே வந்துச்சு அப்படின்னா 19475 அந்த லைன் வந்து, அதாவது இந்த லைன் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.